ஹாய் எவ்ரிவன், இந்த ஷார்ட் வீடியோவில் ஹெல்தியான டேஸ்டியான லட்டு ரெசிபி குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 மஞ்சள் வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக செவ்வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்து 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அவல் கொஞ்சம் ஊறி இருக்கும். அதை அப்படியே கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும்தான் போகணும். ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் ஆகக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கை வச்சு எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் நமக்கு தெரியக்கூடாது. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது மண்ணு தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக கரைச்சி எடுக்கிறோம். பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல சூடானதும் நறுக்கி வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, வேர்க்கடலையே இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆற வச்சிருக்கிற அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு 3 to 5 செகண்ட்ஸ் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைஞ்சு நல்ல உதிரியாக வரும். அதே நெய்யில் துருவி வச்சிருக்கிற தேங்காய், மசிச்சு வச்சிருக்கிற வாழைப்பழம், அரைச்சி வச்சிருக்கிற அவல் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் சேர்க்கறதுக்கு நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டின்னு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சரியாக இருக்கும். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். அவல் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரை நல்லா ட்ரை ஆகணும். உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, வேர்க்கடலையே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை, வேர்க்கடலையே மறக்காம நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போது நல்ல டைட்டாக கிரிப்பாக உருட்டுங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லையும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. சாதாரணமாக அவலை வறுத்து பொடி பண்ணி செய்யும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செய்யும் போது செம்ம சாஃப்டாக இருக்கும். 2 to 3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு லட்டு சாப்பிட்டாலே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மோர் தென் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் கவர் போட்டு செய்யுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றத விட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.